அனைவருக்கும் வணக்கம். இது பார்த்தீங்கன்னா மேல்குடலூர் ஊட்டி மெயின் ரோடு அனஃபில் அப்பை சுன்னத் ஜமாத் பள்ளிவாசல். இது எதுக்காக இந்த வீடியோன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே ஒரு பாலம் தெரியுது பாருங்கள், புதுசு பாலம். இந்த பாலம் உடஞ்சி விழுந்துருச்சு. அதுக்காக டெம்பரவரியாக பாலம் போடுறதுக்காக பள்ளிவாசல் கபர்ஸ்தான்லேருந்து இடம் கொடுத்துருந்தோங்க. மேல்குடலூர் பள்ளிவாசல் கபர்ஸ்தான்லேருந்து இடம் கொடுத்து டெம்பரவரியாக ஒரு பாலம் போட்டாங்க. அந்த பாலம் போடுறதுக்காக கபர்ஸ்தானுடைய சுற்றுச்சுவர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20 மீட்டர் இங்கேருந்து அப்படியே பாருங்கள், அப்படியே எடுத்து டெம்பரவரியாக ஒரு பாலம் போட்டுட்டாங்க. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, புது பாலம் கட்டி முடித்த உடனே உங்களுக்கு இந்த சுற்றுச்சுவரை நாங்கள் கட்டி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி டெம்பரவரியாக பாலம் போட்டாங்க. பர்மனெண்ட்டாக பாலம் கட்டி முடித்ததுக்கப்புறம் இது அப்படியே கிடப்பில் போட்டாங்க. கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆச்சு. அந்த இடம் பார்த்தீங்கன்னா பாலடைஞ்சு போய் இங்கே பாருங்கள், அடித்த மழையில் பாறை விருண்டு விழுந்து மேலே ஃபுல்லாக இறந்தவங்கள அடக்கம் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 250 வருஷ பாரம்பரியமான ஒரு கபர்ஸ்தான் இது. எவ்வளவோ இடம் பழைய பெரிய பெரிய ஆளுங்களுடைய உடல்கள் இங்கே தான் அடக்கம் பண்ணியிருக்கு இந்த ஓரத்தில். அது எப்போ வெளியே விழுகும் தெரியலை. அரசாங்கம் இதுக்கு எந்த விதமான முயற்சியும் எடுக்க மாட்டேங்குது. கிட்டத்தட்ட நாங்கள் கலெக்டரேட்டில், நேஷ்னல் ஹைவேஸு, ஸ்டேட் ஹைவேஸு, எம்எல்ஏ, எம்பி லெவலில் எல்லாருக்கும் மனு கொடுத்து பார்த்துட்டோம். கிட்டத்தட்ட இந்த இடம் பார்த்தீங்கன்னா பாலடைஞ்சு போயிருச்சு. இது பாருங்கள், இது ஊட்டி மெயின் ரோடு. இந்த டெம்பரவரியாக பாலம் போட்ட இடம் இன்றைக்கி ஃபுல்லாக இங்கே உட்காந்து சரக்கடிக்கிறது இரவு நேரங்களில். இதுதான் டெம்பரவரியாக போட்ட பாலம். அதே பாருங்கள், பாலடைஞ்சு கிடக்குது. இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே மரம் விழுந்து. இங்கே பாருங்கள், மழை தண்ணி எது வழியாக போகுதுன்னு பாருங்கள். இனி பெருசாக மழை வந்துச்சுன்னா இனி மேலும் மேலும் இது இடிஞ்சு விழுகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அரசாங்கம் இதை கவனத்தில் கொண்டு கூடிய சீக்கிரம் எங்களுக்கு இந்த தடுப்பு சுவரை கட்டி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.